ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சளி இரும்பல் இருக்கா? இந்த ரசத்தை செஞ்சு சாப்பிடுங்க. சளி இரும்பல் காணாம போயிடும். முசு முசுக்கு இலைய வச்சு ரசம் செய்ய போறோம். இந்த ரசம் சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. இந்த இலை எப்படி இருக்கும்னா இந்த ஷேப்ல இப்படி இருக்கும். இதோட இலையோட மேல சொர சொரன்னு கீழே சொர சொரப்பா இருக்கும் இந்த இலை. இது சளிக்கு ரொம்ப நல்லது. இது ஒரு கைப்பிடி நான் எடுத்து வச்சிருக்கேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், வரமிளகாய் 2, பூண்டு 10 பல் பூண்டு, புளி 1 எலுமிச்சம்பழ அளவு நான் எடுத்து வச்சிருக்கேன். தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நான் 3 எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை. இப்ப எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். அதுல முதல்ல இந்த இலைய போட்டு கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். நான் முக்காவாசி இலைய மிக்ஸி ஜார்ல போட்டுக்கினேன். காவாசி இலைய பொடி பொடியா கட் பண்ணி போடுறதுக்கோசம் நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த இலைய கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த இலைய நான் கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து தட்டில் வச்சுட்டு இதே ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ மிளகு, சீரகம், பூண்டு 1 வரமிளகாய் போட்டிருக்கேன். இதை கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சிக்கோங்க. நான் அடுப்பில் சட்டி வச்சிருக்கேன். சட்டி சூடாகட்டும். சட்டி சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுச்சு. 1 வரமிளகாய், தக்காளி, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி இப்போ நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த இலையை கொரகொரப்பா அரைச்சி வச்சிருக்க இலையை நம்ம இப்போ சேர்த்துடலாம். மீதி இலையை கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு, சீரகம், பூண்டு, 1 வரமிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விடலாம். இந்த ரசம் சளிக்கு ரொம்ப நல்லது. சளியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். இந்த இலையை சேர்த்து ரசம் செஞ்சோம்னா. இப்ப இதுவும் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை சேர்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாம் நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ
இப்போ ரசம் கொதிச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.